எல்லாருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியா தொடர்ந்து வெற்றி பெற்று தோல்வியே இல்லாம ஃபைனல்ல பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது முறையா ஆசிய கோப்பைய கைப்பற்றியிருக்காங்க. என்னன்னு விவரமா பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்த தடவ பார்த்தீங்கன்னா, துபாய்ல நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அபுதாபில நடந்துச்சு. இந்தியா ஏ பிரிவுல இருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்தியா தொடர்ந்து துபாய, பாகிஸ்தான, ஓமன, அதேபோல பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவ இந்த அணிகள தொடர்ந்து வின் பண்ணி, தோல்வியே இல்லாம ஃபைனல்ல முன்னேறி, பாகிஸ்தான வின் பண்ணி கோப்பைய கைப்பற்றியிருக்காங்க. ஃபைனல் மேட்ச்ல இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணல. பாகிஸ்தான் தான் பேட்டிங் பண்ணாங்க. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, 19.1 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க 146 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆடுனாங்க. இந்தியா பார்த்தோம்னா, தொடர்ந்து 19.5 ஓவர்ல லாஸ்ட் ஓவர்ல 150 ரன் எடுத்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் போட்டியில அதிகபட்சம் விக்கெட் எடுத்து யாரு பார்த்தோம்னா, குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி, அதே போல அக்சர் பட்டேல், அதே போல பும்ரா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய தரப்புல அதே ரன் அடிச்சு யாரு திலக் வர்மா 69 ரன் அடிச்சிருந்தாரு. அதே போல தொடர்நாயகன் விருது யாரு பார்த்தோம்னா, அபிஷேக் சர்மா அவர் தான் தொடர்நாயகன் பரிசு வென்றிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 314 ரன் இந்த போட்டிக்குள்ள அடிச்சிருக்காரு. இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில தொடர்ந்து இந்தியாவுக்கு மோதின அனைத்து அணியும் தோல்வி தழுவியிருக்காங்க. தொடர்ந்து இந்தியாவுக்கு வெற்றி. அதே போல பாகிஸ்தான் 3 போட்டிலுமே ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியா. அதே போல இந்தியா பாகிஸ்தானும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட இந்த போட்டியில 3 டைம் மோதி இருக்காங்க. 3 டைம் மோதி இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்றா கூட இந்திய வீரர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வீரர்கள் கை கொடுக்கவில்லை. ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் முடிச்சு அப்ப நடந்து முடிஞ்சிச்சு. அதனால அந்த நாட்டு வீரர்களும் இந்திய வீரர்கள் கை கொடுக்கவே இல்லை. இப்போ அது பெரிய விவாதமா நடந்துட்டு இருக்கு. என்னதான் இந்தியா ஆசிய கோப்பை கைப்பற்றினாலுமே இந்தியா இந்த மேட்ச்ல லாஸ்ட் பார்த்தோம்னா அந்த கோப்பையை வாங்கவே இல்லை. ஏன்னா அந்த கோப்பையை கொடுக்குறது யாரு பார்த்தோம்னா பாகிஸ்தானோட அமைச்சர். அதான் பாகிஸ்தான் நாங்க அந்த கோப்பையை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்பையை புறக்கணிச்சிட்டாங்க. இருந்தாலுமே அந்த கோப்பை இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க.